Hi children, வணக்கம். This is Maga exercise 2.9 11th sum sum 2 into x square plus 5 into x minus 11 by x square plus 2x minus 3. ஃபஸ்ட் என்ன பண்ணும் சாமி, பகுதி இருக்கக்கூடிய கோவையின் படியும் தொகுதி இருக்கக்கூடிய கோவையின் படியும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். தொகுதியில் கோவையினுடைய படி அடுக்கு 2 உயர்ந்த அடுக்கு தான் படின்னு சொல்லுவோம். உயர்ந்த மாடிக்கு போகணுன்னா அடுக்கு மாடின்னு சொல்லுவோம் இல்லையா. அடுக்கு மாடிக்கு போகணுன்னா படி தேவை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதில் எக்ஸின் அடுக்கு 2 தான் உயர்ந்தது. அப்போ இந்த கோவையினுடைய படி 2, இந்த கோவையினுடைய படி 2. கோவையினுடைய படிகள் பகுதி மற்றும் தொகுதியினுடைய கோவையினுடைய படிகள் சமமாக இருந்தாலோ அல்லது பகுதியின் படியை விட தொகுதியின் படியானது அதிகமாக இருந்தாலும் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிடணும், அதாவது வகுக்கணும். பையனா வகுக்கணும் தானே. அப்போது 2 × x² + 5 × x - 11 எதால் வகுக்கணும், x² + 2x - 3ஆல் வகுக்கணும். இங்கே 2x² இருக்குது, இங்கே 1x² தான் இருக்குது. அப்போ 2ஆல் பெருக்குங்க. 2 × x², 2x². இது ப்ளஸ்ஸு, முன்னாடி குறிலாம் ப்ளஸ் தானே அர்த்தம். 2 2 4x -3 2 6. வகுத்தல் என்பது தொடர் கழித்தலின் சுருக்கம். ஸோ மைனஸ் ப்ளஸ் குறியை மாற்றணும், அதானே. ப்ளஸ் 2x² -2x² கேன்சல். ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரிய எழுந்து சின்ன எண்ணு கழிச்சிட்டு பெரிய குறி போட்டால் 1x. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரிய எழுந்து சின்ன எண்ணு கழிச்சிட்டு பெரிய குறி போட்டால் 5, பெரியனுடைய குறி -5. இப்போ இதை எப்படி சாமி எழுதணும், நம்ம 2 × x² + 5 × x - 11 by x² + 2x - 3 = முழு என்ன கிடச்சிருக்கு 2 ப்ளஸ் இங்கே என்ன பண்ணணும், மீதியும் யாரால் வகுக்கணும், இதால் வகுக்கணும். இப்போது நம்ம ஏபியாக பிரிச்சுட்டு இதை பகுதி பின்னங்களாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் கொண்டு வந்து 2 ப்ளஸ்ன்னு போட்டு அப்ளை பண்ண போகிறோம். இங்கே பார்த்தோம்னா எக்ஸின் அடுக்கு 2 இருக்குது. ஒரு இருபடி கோவை வடிவத்தில் இருக்கா. x² கெழுவையும் தனி உறுப்பையும் பெருக்கணும். -3 கழிச்சா +2. அப்போ 3 அப்படிங்கிறது ஒரு பகா எண். அப்போ 3னுடைய காரணிகள் என்ன தான் வரும், 1 3 மட்டும் தான் வரும். கழிச்சான்னு சொல்லியாச்சு. இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால பெரிய குறி ப்ளஸ், சின்ன குறி மைனஸ். x² இருக்கிறதுனால ஒரு x² இருக்கிறதுனால ஒரு x இங்கே போடுங்க, ஒரு x இங்கே போடுங்க. ஸோ இதான் காரணிகள். தீர்வுனா என்னது, -1 வந்துச்சுன்னா x = +1, +3 வந்துச்சுன்னா -3ன்னு போட போகிறோம். ஒரு x² இருக்கிறதுனால இதை போடுறோம் சாமி. ஓகே செல்லம். இப்போது இதுதான் நம்ம பிரிக்க போகிறோம். இது x/5. இதோ இதுதான் பகுதி பின்னங்களாக பிரிக்க போகிறேன். x/5 by x² + 2x - 3 = a by இதை போட்டிருக்கோம் இல்லையா, x - 1 × x + 3. x - 1 + b by x + 2 x + 3. ஏன் மகன்னா இங்கே எக்ஸின் அடுக்கு 1 தான் இருக்குது. அப்போ ஒரே ஒரு வேரியபிள் வச்சு தான் போட போகிறோம். இப்போ பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும் சாமி, குறுக்க பாருங்க, நேராக பெருக்கிட்டு இங்கே பையில் இப்போ இந்த பை ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இங்கே என்ன இருக்கும், தொகுதி = a of x + 3 + b of x - 1. இப்போ ஏனுடைய மதிப்பும் பினுடைய மதிப்பும் கண்டுபிடிக்கிறதுக்காக எக்ஸுக்கு நம்ம மதிப்பு போட போகிறோம். இஃப் x = ஏற்கனவே சொல்லியாச்சு, +3 இருந்தால் என்ன பண்ணணும், -3. அப்போ லெஃப்ட் சைடு -3 -5 = -3 போட்டால் இது ஃபுல்லாகவே 0 ஆகிடுமா. 0 கூட எது பெருக்கணும், 0. இங்கே b ஆஃப் என்ன வரும், -3 -1. -3 -5 பெருக்கு கூட்டினா -8 = b ஆஃப் -4. மைனஸ் ஆகிடுச்சு, கேன்சல் ஆகிடுச்சு. ஏன்னா பெருக்கலாக இருக்கிறனால இந்த பக்கம் வந்துச்சுன்னா மாறும், வகுத்தலாக மாறும். இம்ப்ளாய்ஸ் b = 1 நாள் 4 2 நாள் 8. அடுத்து இஃப் x = -1 வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், +1. அப்போ லெஃப்ட் சைடு பாருங்கள், 1 -5 = a of +1 +3. இது ஃபுல்லாக என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரியனுடைய குறி போடணும். -4 = a of +4. பெருக்கலாக இருக்க 4 இந்த பக்கம் வச்சுன்னா வகுத்தலாம் மாறும். இம்ப்ளைஸ் a = 1 நாள் 4 1 நாள் 4 -1. தேர்ஃபோர் இப்போ கொடுக்கப்பட்ட ஒரிஜினல் சமன்பாடு யாருப்பா, இதானே. இதான் பிரித்து வச்சுக்கிறோம். 2 × x² 2 × x² + 5 × x - 11 by x² + 2x - 3 = 2 ப்ளஸ் இதுதான் நம்ம பகுதி பின்னங்களாக பிரித்து வச்சுருக்கோம். 2 ப்ளஸ் போட்டாச்சு. இதை பகுதி பின்னங்களாக பிரித்தானது a by ஏவுக்கு மதிப்பு என்னது, -1. அப்போது மைனஸ் போடுறேன். -1 by x - 1 bக்கு +2 by x + 3.
ஓகே, தட்ஸ் ஆல்.